அவரை தலைகீழ கட்டி வச்சு ஒரு பெரிய மீசை, இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்னை சொல்லி கூப்பிட்டு வந்தார். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவருடைய பெரிய முறுக்கு மீசை, ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்போ அவர் ஒரு முடிவு சொன்னார். அப்போ எடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன்னு அவர் எடுத்தார். எதிர்கால சந்ததியினர் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. எவன் ஒருவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய குரலாக வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய காலத்தில் ஒரு முன்னுதாரணம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தான். இந்திய நாட்டில் உள்ள பெரிய துரதிர்ஷ்டம் ஜாதி கொடுமைகள், மனிதன் மதிக்காதது, ஏற்றத்தாழ்வு, ஆணும் பெண்ணுக்குமே மரியாதை கிடையாது. ஆண் பெண்ணை மதிக்க மாட்டான், ஆனால் வாழ்க்கையில் நேசிக்க மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இவ்வளோ வேற்றுமை இருக்க காலத்தில் இன்னும் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஜாதி கொடுமைகள் ஒழிய வேண்டும்.